மிதுன ராசி புதன் பகவான ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடியவங்க. இரட்டை ராசி சின்னன்னு சொல்லலாம். ஏராளமான நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க இவங்க தான். சமயம் அறிந்து செயல்படக்கூடியவங்க, சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே கூட இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமன் செஞ்சு சீர்த்துக்கிற மாதிரி துல்லியமாக நீதி வழங்குறதுல கெட்டிக்காருங்க. நெருங்கி பழகின நண்பராக இருந்தால் கூட உதவி கேட்க தயங்குவாங்க. இவங்க மற்றவங்களுக்கு தாராளமாக உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டு இருந்தாலுமே மற்றவங்க கிட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எங்கேயாவது இவங்களை பொறுத்த வரைக்குமே மதிப்பு மரியாதைங்கிறது இவங்களுக்கு துளி அளவும் குறையக்கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய குணமும் இருக்குன்னு சொல்லலாம். பாராட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க. வாக்குஸ்தானாதிபதி சந்திரனுங்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே வாய் வார்த்தைகள்லேயே மாயாஜாலம் நிகழ்த்தக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். எப்போதுமே சகோதர உறவுமே இந்த ராசிக்காரங்களுக்கு பாசம் அதிகமாகவே இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளை விட இளைய சகோதர சகோதரி மேலே அதிகமாக பாசம் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே இறை அருள்ங்கிறது நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். எந்த இடத்துலையுமே தேங்கி நிற்க மாட்டாங்க. ஓடுற நதி மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அதிகமாக இருக்கும். வேலை விஷயமா பெரும்பாலானவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மிதுனன்னு எடுத்துக்கிட்டாவே ரெட்டைங்கிறது அர்த்தம். ராசி அதிபதி புதனாக வரதால பெரும்பாலும் நீங்கள் பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுலேயுமே ரெட்டை பெருமாள் கோவிலில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழுங்கிறது உண்மை. மேலுமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இதை எல்லாமே எந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். 12 ராசிகளில் 3ஆவதாக வரக்கூடியதாங்க இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்கிறதால இயற்கையிலேயே அறிவு சார்ந்த விஷயங்களில் சிறந்து விளங்கக்கூடியவங்க நீங்கள். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யோகங்கிறது உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பலன் கிடைக்கணும், அதிர்ஷ்டம் யோகெல்லாம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நட்சத்திரநாதன் புதன் பகவான புதன்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யணும். நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். புதனுடைய அம்சமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்கிறது நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். மற்றவங்களுக்கு பணத்தை திருப்பி தர வேண்டி இருந்தால் இந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் தவிர்க்கிறது நீங்கள் நல்லது. புதன்கிழமையில் இளம் பச்சை நிற ஆடை அணிஞ்சு வர்றது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகம் உண்டு பண்ணும். தரமான தங்கத்தில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நகை எப்போதும் அணிஞ்சிருக்கிறது நல்லது. வெள்ளியில் மரகத கல்பதிச்ச மோதிரத்தை வலது கை மோதிர விரலில் அணிஞ்சிருக்கிறது நல்லது. விலங்குகளுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உணவு மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வரதுமே நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் பிரச்சனை சந்திக்காத நாளே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். நல்லா இருந்த குடும்ப வாழ்க்கையில் கூட இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே சிறப்பாக இருந்திருக்காது. உறவினர் வகையில் பல பிரச்சனை, அதே மாதிரி நண்பர்கள் வகையில் ஏமாற்றம், தொழில் ரீதியாகவும் பல முட்டுக்கட்டைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இனிமே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம்தான். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் கொஞ்சம் பெருசாக நீங்கள் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். மற்றவங்களை பற்றி விமர்சனம் செய்கிறது வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எச்சரிக்கையாக செயல்படுங்கன்னு சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. அனாவசியமாக மற்றவங்க கிட்ட இந்த நேரம் வாய் சாவாடல் விடாதீங்க. பெரும்பாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வாய் வார்த்தைகளில் தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் மனசாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருக்கிறது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு வந்தால் நல்ல மாற்றம் உண்டு. இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இயல்பாகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுமைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்காது. மற்றவங்களுக்கு குறை சொல்லக்கூடிய வார்த்தை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்க. 10 நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஏதாவது ஒரு மந்திரம், தெய்வ மந்திரங்களை நீங்கள் சொல்கிறது நல்லது. அதுலேயுமே ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். எடுக்கக்கூடிய முயற்சி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மனசில் எங்கே நிம்மதி கிடைக்குன்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலையில் எப்படியாவது முட்டி மோதியாவது நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. பலருடைய பாராட்டம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் புதன் இது வரைக்குமே அஷ்டமத்தில் இருந்திருப்பார். இப்போ அவர் பாகிஸ்தானத்துக்கு ஆட்சி பெற்ற சனியோடு இணைஞ்சிருக்கிறது. தைரியஸ்தானத்தை பார்க்குறது இது ஒரு வகையில் சிறப்பு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய புதன் புத்தி கூர்மையை உங்களுக்கு தருவார். காரியங்கள் எல்லாமே உங்கள் புத்தி சாதுரியத்தால் நீங்கள் எளிமையாக்குவீங்க.
5ஆம் இடமான பூர்வப்படி இடத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது நல்ல அமைப்பு. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. வேற வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, மருத்துவ செலவு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருங்க. காதல கேட்குற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நம்பி இந்த நேரத்தில் செயல்படக்கூடாது. நீங்கள் ஏமாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ல் குரு இருக்கிறதால, அதுவும் வக்கரகதியில் இருக்கிறதால, என்னதான் நீங்கள் கடுமையான உழைப்பு கொடுத்து வர வந்தாலுமே செலவு பின்னாடியே தான் இருக்கும். அதனால எதையுமே சுப செலவை மாற்றிக்க பாருங்கள். குடும்ப பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து தான் போகும். கவனமாக இருந்துக்கணும். ரொம்ப முக்கியமாக எதிர் தொல்லை உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கன்னு நினச்சிங்கன்னா, கூடவே வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப அப்படி ஒரு நல்ல மாற்றங்கிறது இந்த நேரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. அதுலேயுமே உறவினரோட தேவைக்காக உங்கள் கை காசு செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். வீட்டு புதுப்பிக்கணும், வீடு கட்டணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு, கடன் உதவி பெறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வங்கி மூலமாகவே கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட கல்வி நிலைக்காக கொஞ்சம் இந்த நேரத்தில் பணம் பெறக்கூடிய வாய்ப்பு தான். இல்லைன்னா நகையை அடகு வைக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படலாம். சந்திரனோட இடமாற்றம் தொழிலுக்கு சிறப்பாக இருக்குது. பங்கு சந்தை வியாபாரம் சிறப்பான பலனை கொடுக்கும். செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறதால வியாபார ரீதியாக இது யோகமான காலம்தான். லாபம் சிறப்பாக இருக்குது. சின்ன வியாபாரிகளாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க. உறவு வகையில் மட்டும் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம். அதுலேயுமே இந்த இளம் வயசுக்காரங்களுக்கு திருமண பந்தம் ஏற்படக்கூடிய நேரம். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. வீடே இந்த நேரம் களக்கட்டி இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் வீடுகளில் சுபகாரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சகோதர சகோதரியுடைய உதவிங்கிறது நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய லாபம், வியாபாரத்தில் வெற்றி. சுக்கிரனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். சனி பகவான் நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனைவியோட வார்த்தையை அலட்சியப்படுத்தாதீங்க. கொஞ்சம் செவி சாட்சி கேட்டாலே உங்களுக்கு நல்ல மாற்றம். கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க பாருங்கள். ராகுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் கொஞ்சம் பழைய பாக்கி பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பெரியவங்களோட சந்திப்பு செய்கிறது, ஆன்மீக நாட்டை அதிகரிக்கிறது, ஆன்மீக வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு வருது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக வீட்டில் 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லலாம். அதனால் குலதெய்வத்தை மனதார நினச்சி நீங்கள் வீட்டில் 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி மனசார நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தீப ஜோதியில் அந்த தெய்வம் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது தான் உண்மை. அதனால் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும், வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர. எவ்வளோ பெரிய கஷ்டம் தடை தாமதம் வந்தாலுமே அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனசை பொறுத்த வரைக்குமே இனி நல்ல சம்பவம், மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசியில் பொறுத்த வரைக்குமே செவ்வாய் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலைமைங்கிறது இது வரைக்குமே பங்காளி சண்டை, சொத்து பிரச்சனையிலே பாதி வாழ்க்கை உங்களுக்கு போயிருக்கு. இனி சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியக்கூடிய நேரம். குடும்ப பிரச்சனைங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் படிப்படியாக குறையும். மனக்கசப்பால் பிறந்து சொந்த பந்தம் எல்லாமே ஒன்று சேருவீங்க. தந்தையோட கடனும் வைத்திய செலவாக கலங்கியிருந்தவங்களுக்கு எல்லாமே கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூட பிறந்தவங்களுடைய நலனுக்காக இந்த நேரம் கொஞ்சம் பொருள் விரயத்தை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். பதவி உயர்வு, கௌரவ பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம். திருப்தியான நல்ல வருமானம் கிடைக்குன்னு சொல்லலாம். புதுசாக சொத்து வாங்கணும்னு முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். இந்த நேரத்தில் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறதால தான் குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம், வம்பு வழக்கு இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதுசாக கூட்டு தொழில் முயற்சி செய்யணும்னு நீங்கள் விருப்பப்படக்கூடியவங்களுக்கு இது சாதகமான நேரம். குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் தான். குழந்தைகள் கல்வி நிலையில் இந்த நேரம் நல்ல மதிப்பெண்ணை பெறுவாங்க. உயர்கல்வி முயற்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது பந்த பாசம் நேசம் அதிகரிக்கக்கூடிய நேரம். சண்டை சச்சரவு இல்லாத இருக்காது, ஆனால் பாசம் அதிகரிக்கும். ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. மனசில் நிம்மதி அதிகரிக்கும். குடும்பத்தில் இந்த திருமணம், வளைகாப்பு, கிரகப்பிரவேசம் மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலுமே சரி, இந்த வழிபாடுகள் கூடவே விநாயக பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவு
நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.